Anechoic chamber. Hi, this is Oma and நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் anechoic chamber. Anechoic chamber அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட், ஒரு எலக்ட்ரானிக் கூட்ஸ், அந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து மார்க்கெட்டை லான்ச் ஆகணும் அப்படின்னா இன்பிட்வீன் கேப்ல ஒரு டெஸ்ட் அது பாஸ் பண்ணணும். அந்த டெஸ்ட் வந்து anechoic chamberல தான் நடக்கும். இந்த அந்த டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையுமே பவர் சப்ளைக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சி அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் பவர் சப்ளை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அப்போது அந்த டெஸ்ட்டு வந்து அது பாஸ் ஆகணும். இது எங்கே அந்த டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா anechoic chamberல மட்டும்தான் அந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். இதில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் அப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் கம்பேட்டபிலிட்டி, அதாவது EMI EMC டெஸ்ட் வந்து இதில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டை வந்து அது பாஸ் பண்ணணும். இந்த சேம்பர் வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம anechoic chamber அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சேம்பரை வந்து ஃபர்ஸ்ட் யார் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அக்கோஸ்டிக் எக்ஸ்பர்ட்டான லியோ பெனராக் அப்படிங்கிறது தான் வந்து இதை உருவாக்குறார். லியோ பெரனாக் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் அக்கோஸ்டிக் எக்ஸ்பர்ட் தான் இதை வந்து டிசைன் பண்ணுறாரு. இதில் anechoic அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் அப்படின்னா ஸோ நான் ரிஃப்ளெக்டிவ் அதர்வைஸ் வித்தவுட் எக்கோஸ். ஸோ எந்த ஒரு எதிரொலிப்புமே வந்து இந்த அதாவது ஒளி எதிரொலிப்பு இல்லாமல் இருக்கும் இந்த இடத்துல மட்டும். ஏன் அப்படின்னா அதுக்குன்னு இங்கே ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து டிசைன் பண்ணுறாங்க. அந்த மெட்டீரியல் நேம் வந்து பார்த்திங்கன்னா RAM, ரேடியன்ட் அப்சார்பன்ட் மெட்டீரியல். ரேடியன்ட் அப்சார்பன்ட் மெட்டீரியல் வந்து எதால் உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கண்டக்டிவ் பிளாஸ்டிக் ஆர் அதர்வைஸ் நான் கண்டக்டிவ் உட்டன், இந்த மெட்டீரியல்ஸ் தான் உருவாக்குறாங்க. இந்த மெட்டீரியலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் அப்புறம் அயன், இந்த மிக்சடு மெட்டீரியலாக தான் இந்த நான் கண்டக்டிவ் மெட்டீரியல் இருக்கும். அதுதான் வந்து RAM, ரேடியன்ட் அப்சார்பன்ட் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் ஒரு ஃபோமாக இருக்கும். ஓகே, இந்த ஃபோமை வந்து பிரமிட் ஷேப்குள்ளே வச்சுடுவாங்க. இந்த பிரமிட் ஷேப்குள்ளே தான் அந்த ஃபோம் இருக்கும். அந்த ரூமில் வந்து இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ஃபோம் மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே எதில் வந்து வச்சுருப்பாங்கன்னா அந்த பிரமிட் ஷேப்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. இந்த பிரமிட் ஷேப்பில் வந்து அந்த எக்கோஸ்லாம் வந்து இருக்காது. ஏன்னா நான் ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் வெளியிருந்து மின்காந்த அலைகள்னால ஏற்படக்கூடிய இந்த இரைச்சல் ஒளியெல்லாம் வந்து இந்த அறைக்குள்ளே ஏற்படாது. ஏன்னா இங்கே பிரமிட் ஷேப்பில் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோம் மெட்டீரியல். அந்த அறை வந்து எப்படி உருவாக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் பெட்ஜ் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து அதை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ளோர் வந்து மெஸ் ஃப்ளோராக இருக்கும். இதில் 3 விதமாக வந்து இந்த anechoic chamber டிசைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல்லி anechoic chamber, செமி anechoic chamber, ஹெமி anechoic chamber. இந்த ஃபுல்லி anechoic chamberல தான் மெஸ் ஃப்ளோர் இருக்கும். அதில் மட்டும்தான் அந்த மெஸ் ஃப்ளோர் வந்து இருக்கும். அதே செமி anechoic, ஹெமி anechoic, இந்த ரெண்டுலேயுமே எப்படி இருக்கும்னா ஃப்ளோர் வந்து சாலிடாக இருக்கும். இந்த ஃப்ளோர் சாலிடாக இருக்கிறதுனால அங்கே வந்து கார், வாஷிங் மிஷின்ஸ், இண்டஸ்ட்ரியல் மெஷின்ஸ், இந்த மாதிரியான மெஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், எந்த மாதிரியான மெஷின்ஸ், பஸ், இந்த மாதிரியான இதில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் அதெல்லாம் எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிற தொடர்பாக டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஃப்ளோர் வந்து சாலிடாக இருக்குது. இந்த மெஸ் ஃப்ளோர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஸ் ஃப்ளோரில் எல்லா டெஸ்ட்டுமே சின்ன சின்ன ப்ராடக்ட்லேருந்து எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே வந்து அதில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். இதில் கிட்டத்தட்ட மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னா அந்த மைக்ரோவேவ் ஓவனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சேம்பர் இருக்கும். இந்த சேம்பர் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏர்க்ராஃப்ட், இப்போ பஸ்ஸுக்கு டெஸ்ட் பண்ணணும், பஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு anechoic chamber இருக்கும். ஏர்க்ராஃப்ட்னா ஏர்க்ராஃப்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ ஏரோப்ளேன் இருக்கும், அதே நேரத்தில் ஹெலிகாப்டர், இந்த மாதிரி. ஸோ ஏர்க்ராஃப்டில் என்னென்ன
வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஆனெகோயிக் சேம்பர் வந்து பெரிய அளவில் டிசைன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஏர்க்ராஃப்டே உள்ள நிறுத்தி டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அப்போது அந்த டெஸ்ட் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த வெஹிக்கிள் வந்து வெளியே லான்ச் பண்ண முடியும். அதர்வைஸ் அந்த வெஹிக்கிள் வந்து வெளியே லான்ச் ஆனாலும் ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி இன்டர்ஃபியர் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு டிவைஸ் அதுலேருந்து வந்து எதுவுமே ப்ராப்பராக கம்யூனிகேட் ஆகாது. இப்போ ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டிவைஸில் வந்து என்ன இருக்குன்னா மல்டிபிள் டெக்னாலஜிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூடூத் இருக்கும், எல்டிஇ, மிமோ அப்படிங்கிறது மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் இருக்கும். அதே நேரத்தில் RFID இருக்கலாம், ஜிபிஎஸ், இந்த மாதிரியான வேரியஸ் டெக்னாலஜிஸ்லாம் வந்து ஒரு டிவைஸில் இருக்கும். அப்போ ஒரு டிவைஸில் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஃப்ரீக்வன்சி அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பாஸ் பண்ணணும். அப்போ அந்த டெஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து அந்த டெஸ்ட்டில் வந்து அடுத்து வந்து அவங்க ப்ராடக்டை வந்து மாடிஃபை பண்ணணும். ஸோ அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த இதில் எதனால் அது அந்த நாய்ஸ் வந்து அக்கர் ஆகுது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த டெஸ்ட்டில் வந்து என்னென்னா இப்போ EMC டெஸ்ட்டில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே வந்து டெஸ்ட் பண்ணப்படும். அப்போது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காம்பேட்டிபிலிட்டியில் அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்போ எந்த டெஸ்ட்டில் எக்ஸாக்டாக அது ஃபெயிலியர் ஆகுதோ அது ரெலவெண்ட்டான பார்ட்ஸை மட்டும் கிட்டத்தட்ட சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான சேஞ்சஸ் அதில் கொண்டு வர முடியும். இன்கேஸ் எதுவுமே டிசைன் பண்ணல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டில் இருந்து அவங்க மறுபடியுமே அதை மாடிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும் அவங்களோட என்டையர் சர்க்யூட் டிசைன்ஸை. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை மறுபடியும் இந்த டெஸ்ட் அவங்க ப்ராடக்ட் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் நடக்கிற அந்த யூனிட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பெரும் ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ஒரு ஆண்டனா இருக்கும். ஸோ அந்த ஆண்டனாவில் வந்து அதுக்கு எக்ஸாக்டாக என்ன ஃப்ரீக்வன்சி அலாட் பண்ணணுமோ அதை அலாட் பண்ணிடுவாங்க. அதை ரிசீவ் பண்ணி அந்த ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி சென்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அந்த சேம்பரில் நடக்கக்கூடிய விஷயம். இந்த சேம்பர் வந்து எப்படி இருக்குன்னா 3D வெஜ் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து இருக்கும். ஸோ செமி அண்ட் ஹெமி ஆனெகோயிக் சேம்பர் வந்து சாலிட் ஃப்ளோராக இருக்கும். இந்த சாலிட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய இந்த செமி ஆனெகோயிக் சேம்பர் பார்த்திங்கன்னா அதிகமாக ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் டெஸ்டிங் பார்த்திங்கன்னா இல்லை F-16 ஃபைட்டிங் ஃபால்கான். இந்த ஃபைட்டிங் ஃபால்கான் வந்து எங்கே டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்லின் ஏர்ஃபோர்ஸ் பேஸில் வந்து எஜ்லேன் ஏர்ஃபோர்ஸ் பேஸில் வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. F-16 ஃபைட்டிங் ஃபால்கான் அப்படிங்கிற அந்த ஏர்க்ராஃப்ட். அப்போ அந்த ஏர்க்ராஃப்ட் இருக்கிற அளவுக்கு அதை விட வந்து அந்த ஆனெகோயிக் சேம்பரோட ஸ்பேஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்போ தான் ஒரு ஏர்க்ராஃப்டை உள்ளே கொண்டு போய் நிறுத்தி அவங்க வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போது அதில் வந்து ஹியூமன் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ப்ராடக்டை மட்டும்தான் வைப்பாங்க. ப்ராடக்டாக இருக்கலாம், வெஹிக்கிளாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. ஸோ எந்த இதுக்கு வந்து அவங்க டெஸ்ட் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை வந்து உள்ளே வச்சுட்டு அந்த டோர் க்ளோஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு நாய்ஸுமே வந்து அக்கர் ஆகக்கூடாது. அப்புறம் ஸ்க்ரீனிங் பண்ணக்கூடிய அந்த ரூம் வந்து எந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாரடே கேட்ச் பிரின்சிபல். ஃபாரடே கேட்ச் பிரின்சிபல்னால மட்டும்தான் இந்த ஸ்க்ரீனிங் ரூம் வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ வேறு எந்த பிரின்சிபலுமோ அவங்க வந்து இதில் ஃபாலோ பண்ணல. இந்த ஃபாரடே கேட்ச் பிரின்சிபல் தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இதில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 20 டெசிபல் ரேஞ்சில் வந்து இருக்க மாதிரி தான் வந்து இந்த ஆனெகோயிக் சேம்பர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2005ல் -9.4 டெசிபல் dBA ரேஞ்சில் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 0 டெசிபலுக்கு மேலே இருக்கும்போது மட்டும்தான் வந்து ஹியூமனால் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியாத ஒரு நாய்ஸ் எல்லாமே வந்து எப்படி டிடெக்ட் பண்ண முடியுமோ இந்த மாதிரி ஆனெகோயிக் சேம்பர் மூலமாக டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த கிராஸ் ஆகக்கூடிய அந்த நாய்ஸாக இருக்கலாம், ஒரு கிராஸ் டாக்காக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியல் அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். நம்ம நார்மலாக வந்து ஒரு ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் டாக் இருக்கும். நம்ம ஒரு டிவி நியர்பை வந்து ஏதாவது ஒரு ஃபோன் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற போது ஒரு கிராஸ் டாக் வந்து ஏற்படும். அந்த கிராஸ் டாக் ஏற்ற மாதிரி ஒரு சிக்னல் வந்து கிராஸ் ஆகும். ஸோ
இதெல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரே லைனில் வந்து ஒரே லைனில் இருக்கக்கூடிய பவர் சோர்ஸ் வந்து எல்லாமே ஆக்டிவ் ஆகும் போது அப்போது வந்து ஒரு நாய்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஸோ மிஷின் ட்ரில் பண்ணும் போதும் சரி, அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரே லைனில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அந்த பவர் வந்து அந்த ப்ராடக்டோட பவர் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த சிக்னல்ஸ் வந்து கிராஸ் ஆகும் போது அங்கே வந்து நாய்ஸ் இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பீங்க. இதுக்கான ரீசன்ஸ் வந்து இதுதான். ஸோ அந்த மாதிரியான இன்டர்ஃபியரன்ஸ் எதுவுமே ஏற்படாத மாதிரி வந்து தான் இந்த ஆனெகோயிக் சேம்பரில் அந்த ப்ராடக்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டில் வந்து அது பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு டிசைன் பண்ணுறாங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து டிசைன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பாஸ் பண்ணணும். டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த சர்டிஃபிகேஷன் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த இது எந்தெந்த நாட்டில் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் வந்து இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ண முடியும் இருக்குது. அப்போது குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து லான்ச் பண்ணோன்னா அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அக்சஸ் பண்ணுதா அப்படிங்கிறது இந்த மாதிரியான டெஸ்ட்டு தான் அந்த சேம்பரில் நடக்குது. 2015 மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க -20.6 டெசிபல் ரேஞ்ச் வரைக்குமே வந்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2005 -9.4 dB ரேஞ்சில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2015 பார்த்தீங்கன்னா -20.6 டெசிபல் ரேஞ்ச் வரைக்குமே இந்த ஆனெகோயிக் சேம்பரில் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து டிடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆனெகோயிக் சேம்பர். ஸோ இந்த ஆனெகோயிக் சேம்பரில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் சேஃப்டி அந்த ஹசார்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து அந்த ரேடியேஷன்ஸ் வந்து நடக்கும். ரேடியேஷன்ஸ் நடக்கும் போது அங்கே வந்து ஹியூமன்ஸ் இருக்கக்கூடாது. ஹியூமன் இருந்தால் அஃபெக்ட் ஆகும். அதனால தான் அங்கே யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த என்டையர் யூனிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு தான் வெளியிருந்து தான் மானிட்டர் பண்ணுவாங்க அந்த ரூமில் என்ன நடக்குது அப்படிங்கிற. ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்டை வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணணும். அதுக்காக அந்த ப்ராடக்டில் அந்த ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா அந்த டேபிள் கூட வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து ஃப்ளோரை டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபயர் ஹசார்ட், அப்புறம் ஏதாவது ட்ராப் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆனெகோயிக் சேம்பரில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் இந்த டெஸ்ட் பாஸ் அப்படின்னா அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ண முடியும். 2 விதமான டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து இன்டர்ஃபியரன்ஸ்லேருந்து எந்த ஒரு இன்டர்ஃபியர் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து இந்த காம்பேட்டிபிளாக இருக்கா இல்லையா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கட்டும், மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். ஸோ அதர்வைஸ் இந்த EM வேவ்ஸ் கிராஸ் ஆகும் போதும் சரி, இந்த மாதிரி ஏதாவது வரும்போது அந்த ப்ராடக்ட்னால ரன் ஆக முடியுமா முடியாதா, அதுதான். இப்போது ஒரு மின்னல் வருது, ஒரு இடி இடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கூட அந்த ப்ராடக்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா ஆக்டிவ் ஆகாமல் அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஏதாவது ஸ்பாயில் ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் தான் வந்து ஆனெகோயிக் சேம்பர். இந்த சேம்பரில் தான் டெஸ்ட்லாம் நடக்குது. இந்த சேம்பரில் பாஸ் ஆகும் பட்சத்தில் நம்ம அந்த ப்ராடக்டை வாங்குறோம் தான். நம்ம வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து இவ்வளோ டெஸ்ட்டை கிராஸ் பண்ணி தான் நம்ம கைக்கு வருது. ஸோ இன்றைக்கி நாம் ஆனெகோயிக் சேம்பர் அப்படின்னா என்ன, அது எதற்காக அந்த சேம்பர் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் நாம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அடுத்து ஒரு டாபிக் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சைனிங் ஆல் சொன்னேன் அண்ட் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.